ஹாய் குட்டீஸ், தமிழில் ஒரு சொல் தரக்கூடிய பல பொருட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. முதல் சொல் ஆறு. எண் 6 மற்றும் நதியை குறிப்பிட பயன்படுத்தப்படுகிறது. இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நான் 2 பொருட்களை மட்டும் தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதேனும் பொருள் தெரிஞ்சால் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த சொல் பண். இசை மற்றும் பண்பை குறிப்பிடுகிறது. அடுத்த சொல் அடி. காலடி மற்றும் அடிதடியை குறிப்பிடுகிறது. அடுத்த சொல் வாய். முகப்பகுதி மற்றும் வாய்ப்பு வழங்குவதை குறிப்பிடுகிறது. அடுத்த சொல் மணி. நேரம் மற்றும் ஒலி எழுப்பக்கூடிய ஒரு சாதனத்தை குறிப்பிடுகிறது. அடுத்த சொல் முடி. ஒரு வேலையை முடித்தல் மற்றும் தலைமுடியை குறிப்பிடுகிறது. அடுத்த சொல் கால். நம் உடலின் ஒரு அங்கம் மற்றும் 4இல் ஒரு பகுதியை குறிப்பிடுகிறது. அடுத்த சொல் மாறி. மலை மற்றும் மாதிரியை குறிப்பிடுகிறது. அடுத்த சொல் செவி. காது மற்றும் கவனம் செலுத்துவதை குறிப்பிடுகிறது. அடுத்த சொல் பல். பற்கள் மற்றும் பல வகையான பொருட்களை குறிப்பிடுவதை குறிக்கிறது. அடுத்த சொல் அரி. அறுக்க மற்றும் சிங்கத்தை குறிப்பிடுகிறது. அடுத்த சொல் இடி. இடி மின்னல் மற்றும் ஒரு பொருளை உடைப்பதை குறிப்பிடுகிறது. அடுத்த சொல் ஓடு. ஓடுதல் மற்றும் வீட்டின் மேற்கூரையை குறிப்பிடுகிறது. அடுத்த சொல் பால். பசுவின் பால் மற்றும் பிரிவை குறிப்பிடுகிறது. அடுத்த சொல் கனி. பழம் மற்றும் பலனை குறிப்பிடுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.